விளம்பர திமுக அரசு மீது மக்கள் கடும் கோபம். மக்கள் உயிருடன் விளையாடும் மாநகராட்சி. முறையான திட்டமிடாததால் இழுபறி, ஜவ்வாக இழுக்கும் திட்டத்தால் கடும் அவதி. தோண்டிய பள்ளங்களில் உயிரிழப்பு நடந்தும் அலட்சியம். நீதிமன்றங்கள் கண்டித்தும் விளம்பர அரசுக்கு பயமில்லை. திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 65 வார்டுகளில் மத்திய அரசின் அம்ருத் திட்டம் மற்றும் மாநில அரசின் பங்களிப்புடன் பாதாள சாக்கடை பணிகள் திமுக ஆட்சிக்கு வந்ததும் தொடங்கப்பட்டது. 4.5 ஆண்டுகளாகியும் ஆட்சி முடியும் தருவாயிலும் பணி நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் முடிந்தபாடில்லை. மந்தகதியில் நடைபெறும் இந்த பணியால் மக்கள் சொல்ல முடியாத துயரத்தை அடைந்து வருகின்றனர். எப்போது பணி முடியும் என மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தெரியவில்லை. பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை மாநகராட்சி நிர்வாகத்தினர் சரிவர மூடாமல் அப்படியே விட்டுவிட்டு செல்வதால் பள்ளத்தில் வாகனங்கள் சிக்குவதும் கால்நடைகள் சிக்குவதும் தொடர்கிறது. திருச்சி மாநகரத்தில் ஸ்மார்ட் சிட்டின்ற திட்டத்தின் கீழே இந்த பாதாள சாக்கடை திருச்சி முழுக்க இதை எல்லாமே அண்டர் கிரவுண்டு ப்ராஜெக்டாக, அதாவது தரைக்கு அடியில் போடுறதா பிளான் பண்ணி தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ஆட்சி தொடங்கின காலத்தில் தொடங்கினது தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஆட்சி அடுத்த தேர்தலே வரப்போகுது. இன்னமும் பார்த்திங்கன்னா இந்த திருச்சி மாநகரத்தில் இந்த பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக நிறைவு பெற்றதா என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இதில் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பிளானிங்கே இல்லாமல் போயிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீலு. திடீர்னு ஒரு இடத்துல குழியை நோண்டுறாங்க, ஒரு அறிவிப்பு இல்லை. அந்த குழி நோண்டிட்டாங்கன்னா அது எப்போ மூடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் அது மூடுறது பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு ஏனோதானமான ஒரு பொக்லைன் வச்சு மூடிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் ஒரு பயம், இதுக்கு மேலே எப்போ தான் சாலையை போடுவாங்களோ, எப்போ சீர்படுத்துவாங்களோ அப்படின்ற பயம். அது மழை நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த பாதாள சாக்கடையை சரியாக மூடாத காரணத்தினால பார்த்திங்கன்னா பல வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது இருசக்கர வாகனத்துலேருந்து கனரக வாகனம் வரைக்கும் எல்லாமே அதில் குழியில் இறங்கி அது சிக்கி அந்த சாலையே போக்குவரத்துக்கு பாதிக்கப்பட்ட சாலையாக மாறி அதாவது அதோட கஷ்டங்கள்லாம் சொல்லவே முடியல. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம்னா அந்த ப்ராஜெக்டில் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதை முறையாக தோண்டணும், இவ்வளோ காலத்துக்குள்ளே இதை முடிக்கணும், இவ்வளோ காலத்துக்குள்ளே இதை மறுபடியும் சாலையை சீர்படுத்தணும் அப்படின்னு நிறைய அதில் கிளாஸஸ் இருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லைன்னு மானிட்டரிங் அத்தாரிட்டி யாருன்னு தெரியல. இதில் பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய கனரக வாகனங்கள், லாரி, காரு, இந்த ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் ஆட்டோக்கள்லாம் அந்த பள்ளத்தில் இறங்கி சிக்கி. ஏன்னா இது பள்ளன்றது யார் வாகன ஓட்டிகளுக்கு தெரியாது, எல்லாம் மேலாக மூடிட்டு போயிருப்பாங்க. இந்த மழை நேரத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஆட்டோ, காரு, லாரின்னு உள்ளே இறங்கிடும். இதில் கனரக வாகனம் இறங்கிருச்சுன்னா அதை திருப்பி மீட்டு எடுக்கிற செலவினங்கள், அதோட டைம் கன்சப்ஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய துயராக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இதெல்லாம் உடனே இதில் செஞ்சால் தான் சரியாக இருக்கும். பொதுமக்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பொதுமக்களை நல்லபடியாக வச்சிருக்கணுன்றது தான் அரசின் கடமையாக இருக்கணும், இல்லை இந்த ப்ராஜெக்டை எடுத்தவங்களுடைய கடமையாக இருக்கணும். இது இல்லாமல் யார் எப்படி போனால் என்னன்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடங்கள்ல பரவலாக திருச்சி மாநகரத்தை ஃபுல்லாகவே பரவலாகவே இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இந்த கிராப்பட்டி இடமளிப்பட்டு ஒரு பகுதியெல்லாம் செஞ்சாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா பல சாலைகள் மறுபடியும் சீரமைக்கப்படாமையே அப்படியே செம்மண்ணு மூடிட்டு போயிட்டாங்க. சிலவங்க சின்ன ஜல்லிகளை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் எப்போ தான் சரி செய்யப்படுமோன்ற ஒரு பெரிய ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சின்ன தெரு, சந்து எல்லா இடத்துலையும் பாதாள சாக்கடைக்காக, அதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான். அதில் இந்த மாற்று கருத்தில் அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் அதை கொண்டு போகிறது தான் அந்த ப்ராஜெக்டோட சக்ஸஸ். அது இந்த ப்ராஜெக்டை எடுத்து செய்கிற மாநகராட்சி நிர்வாகமோ இல்லை இந்த ப்ராஜெக்டை யார்கிட்ட கொடுத்துருக்காங்களோ அவங்களோ செய்ய வேண்டிய கடமை. இல்லை இது சரியாக செய்கிறாங்களான்றத கண்காணிப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆகவே பார்த்திங்கன்னா இந்த
பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து முறையாக செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான காரியங்கள் நடைபெறாமல் தடுப்பது தான் அதோடைய வெற்றிக்கான அர்த்தமாக இருக்கும். அந்த காரியத்தை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதை செய்யணும். எங்கெங்கெல்லாம் சாக்கடைக்காக பாதாள சாக்கடைக்காக குழி தோண்டினாங்களோ, சாலையை பள்ளம் பண்ணாங்களோ அதெல்லாம் உடனே முறையாக சரியாக மூடப்பட்டுள்ளதா, திருப்பி போக்குவரத்துக்கு ஏதுவாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் வந்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் இருக்குது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இதை வந்து திருச்சி மாநகரத்தில் இன்னும் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியாக சரியாக சாலைகள் செப்பனிக்கப்படாத சாலைகள் இருக்குதோ, மூடப்படாத பள்ளங்கள் இருக்குதோ அதை கண்டறிந்து இந்த மழை காலத்துலையாவது வந்து சீக்கிரம் அதை செய்தால் தான் நல்லாயிருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சம்பவம் கூட என்னால் நினைவு கூர்ந்து சொல்ல முடியும். ஒரு பெரிய ஒரு பள்ளம் அதை நோண்டிட்டு சரியாக பேரிகேட்லாம் வைக்காமல் போயிட்டாங்க. ஏன்னா திடீர்னு வந்து பள்ளத்தை அந்த இடத்துல நோண்டிட்டாங்க. அந்த அந்த வழியாக அந்த சாயந்தரத்தில் வரக்கூடிய மாடுகள் பார்த்திங்கன்னா ஒன்று தவறி விழுந்துருச்சு, ஒரு பசு மாடு. ஸோ உடனே எனக்கு தகவல் தெரிஞ்சு அதை நான் வந்து தீயணைப்புத்துறைக்கு தகவலை சொல்லி சாயந்தரம் 7 மணிக்கு மேலே, ஏன்னா சாயந்தரம் திரும்பி வர மாடுகள் அதில் விழுந்ததுனால பார்த்திங்கன்னா தீயணைப்புத்துறை வந்து அப்புறம் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மாடை வந்து வெளியே மீட்டெடுக்கிற ஒரு சிரமமாச்சு. இதே வந்து ஒரு முறையாக அந்த பேரிகேட்லாம் அமைச்சிருந்தாங்கன்னா ரெகுலராக போகிற மாடுகள் தவறி விழுந்துருச்சு. இந்த மாதிரியான காரியங்கள் நடைபெறும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் யாரோடைய பொறுப்பு அப்படின்னா அந்த ஏரியாவில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிற கான்ட்ராக்டரோட பொறுப்பு. இதெல்லாம் சரியாக கண்காணிக்கு இது முறையாக செய்யவில்லை என்றால் அந்த இடத்துல இருக்க கான்ட்ராக்டை ரத்து பண்ணணுங்க. பாதாள சாக்கடைக்காக பள்ளம் தோண்டப்படும் போது காவிரி குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்படுகிறது. குடிநீருடன் கழிவுநீர் கலப்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் மாநகராட்சியின் முறையான திட்டமிடல் இல்லாததால் பல சிக்கல்கள் நாளும் தொடர்கிறது. சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக மாநகராட்சி சார்பில் புதை வடிகால் திட்டப்பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழைநீர் தேங்கி தெப்பம் போல் காட்சியளிக்கிறது. திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம், ஏர்போர்ட், செம்பட்டு, வயர்லெஸ் ரோடு, திருவானைக்காவல் உள்ளிட்ட பகுதிகளில் மாநகராட்சியின் அலட்சியத்தால் வாகனங்கள் அச்சு முறிவது, கார் மற்றும் ஆட்டோ போன்ற இலகுரக வாகனங்கள் பழுது ஏற்பட்டு வாகன உரிமையாளர்கள், ஓட்டுநர்களுக்கு பெரும் தொல்லையாக உள்ளது. பார்த்தீங்கன்னா ரோட்டில் கார்பரேஷன் வந்து பாதாள சாக்கடை தண்ணிக்கு அப்படி இப்படின்னு குழியை தோன்றுறாங்க. தோன்ற குழியை மூடாம விட்டுறாங்க. இதனால் வாகன ஓட்டியங்கள்லாம் என்ன பாதிப்பு வருதுன்னா, அந்த குழி வந்து மழை பெஞ்சோன்னா அப்படியே இறங்கிடுது. வண்டியில் போகும்போது டயர் மாட்டிக்குது. ரோட்டில் இருக்க குழிகள்னால இறங்கி இறங்கி ஒரு தடவையும் நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை பூரா போய் மெக்கானிக் பண்ணுறதுக்கு தான் கொடுக்குற மாதிரி ஆகுது. லாரி போணுச்சுன்னா லாரி மாட்டிக்குது. லாரியில் பார்த்தீங்கன்னா ஆக்சில் கட் ஆகி போயிடுது. காரில் போகும்போது சாக்கப் சரு இது மாதிரி எல்லாமே போயிடுது. இது ஏன் கவர்மெண்ட் இவ்வளோ ஒரு அஜாக்கிரதையாக இருக்காங்க தெரியல. போடுற குழியை கரெக்டாக மூடணும், அதுக்கப்புறம் மேலே தாரை போட்டு தார் ரோடு போடணுன்ற இதே கிடையாது. இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் இந்த மழை சீசனுக்கு அப்புறம் இருக்கிற ரோடு திருச்சியில் இருக்க எல்லா ரோடுமே பார்த்தீங்கன்னா குண்டு குழியுமாகி போச்சு. சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து பலர் உயிரிழந்த சம்பவங்களை பார்த்திருந்தும் நீதிமன்றங்கள் கண்டித்தும் நெல்லை மாநகராட்சி பணிகளை முறையாக மேற்கொள்ளாமல் மக்கள் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.